அவங்க ரத்து செஞ்சதுக்கு மதுரையிலும் கோவையிலும் திட்டமிட்ட அந்த மெட்ரோ ரயில் இது பொறுத்த வரைக்கும் அதுக்கு அவங்க மறுத்திருக்கிறாங்க, ஒன்றிய அரசு மறுத்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அவங்க 2017 அந்த திட்ட விதிகள் படி, மெட்ரோ ரயில் திட்ட விதிகள் படி குறைஞ்சது அந்த மாநகராட்சியில் 20 லட்சம் பேர் இருக்கணுங்கிறது ஒரு இதுதான். கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் மாநகராட்சியிலையும் உங்களுக்கு 15 லட்சம் 14 லட்சம் பேர் தான் இருக்கிறதுனால அந்த குவாலிஃபை ஆக மாட்டாங்க, அதுக்கு தகுதி அவங்க இழக்கிறாங்கங்கிறது ஒரு சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்னென்னா, சரி நீங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்க இல்லையா, நீங்கள் பீகாரில் இருக்கிற பாட்னா, நீங்கள் அதே மாதிரி ஆக்ரா, இது போன்ற கான்பூர், குஜராத்தில் இருக்கிற சூரத், இது போன்ற பாஜக ஆள்கின்ற மாநிலங்கள் இருக்கிற நகரங்கள், டயர் 2 சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த போன்ற நகரங்களில் பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே 13 லட்சம் 14 லட்சம் 15 லட்சம் இருக்கிற நகரங்களுக்கெல்லாம் நீங்கள் மெட்ரோ ரயில் கொடுத்துருக்கீங்களே. அப்போ தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் ஏன் கோவையும் நீங்கள் மதுரையும் நீங்கள் இதில் இது பண்ணணும்? திருச்சியும் கிடையாது, இதில் திருச்சியும் கிடையாது. நீங்கள் திருச்சிக்குமே நம்ம அதுக்கு உண்டான அந்த டிராஃப்ட் இந்த இது அந்த நம்ம அரசாங்கம் தயார் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் முதல்லேருந்து என்னென்னா, மதுரைக்குமே கோயம்புத்தூருக்குமே கிடைக்குமாங்கிற சந்தேகம் இருந்தது. எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது. நம்மளுடைய மாநில அமைச்சர்கிட்ட சொல்லும்போது திருச்சி கொஞ்சம் சேருங்கன்னு, திருச்சியை நீங்கள் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லும்பொழுது மதுரைக்கும் கோயம்புத்தூருக்குமே கிடைக்காதுங்கிற மாதிரி தான் இருந்தது. அது நாங்கள் எதிர்பார்த்தபடியே இந்த ஓர வஞ்சனையும் ஒன்றிய அரசு செஞ்சுருக்கு.